ஆய்வஸ் அன்விஷயம்னு இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடப்படுது, ஸ்ரீ ராமநவமியை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பக்தர்களுக்கோ சரி, இல்லாட்டி இந்து மக்களுக்கோ சரி, கிறிஸ்தவ ஸ்பெஷலோ அது மாதிரி ஸ்ரீ ராமநவமி நம்ம வந்து ஸ்பெஷலாக கொண்டாடுற ஒரு விஷயம் தான். அதனால இந்த ராமநவமி அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்து இறைவன் ராமபிரானை நம்ம வழிபட்டு பலன்களை பெறலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ராமருடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமர் பார்த்தீங்கன்னா வந்து மகாவிஷ்ணுவிட்ட அவதாரமாக காணப்படுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா, மனித உலகில பார்த்தீங்கன்னா, மனிதரா பிறக்கிறதுக்காக தசரதனுக்கு பார்த்தீங்கன்னா, மனிதனாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா, அபிச்ச முகூர்த்தம் கூடிய நாள்ல பார்த்தீங்கன்னா, நவமி திதியில அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மூத்தவரா பார்த்தீங்கன்னா, தசரதுக்கு பிறக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா, அயோத்தியில தான் பிறந்தாரு. அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப செல்வ செழிப்போடும் பார்த்தீங்கன்னா, அந்த அரண்மனையில பார்த்தீங்கன்னா, இவர் வாழ்றாரு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், லவ் பண்ணி அப்படியே அப்புறம் ராவணன் கொன்னு தர்மத்தை மாட்டி அப்படியே இறந்து போதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அத நான் சொல்லல. சரி, இந்த ஒரு ராம நவமி அன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன வழிபாட்டு முறைகளை பற்றி செய்யலாம்னு பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நவமி அன்னைக்கு நம்ம வந்து வெள்ளனாவே எழும்பி நீராடி பார்த்தீங்கன்னா, வாசல்ல வந்து மாவில தோரணம்லாம் கட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா கோலம் போட முடிஞ்சா கோலம்லாம் போட்டு முடிக்கிறது நல்லம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூஜை அறைய வந்து முக்கியமா அலங்காரம் பண்ணணும். அதுவும் முக்கியமா நம்ம மெயின் பாயிண்டான ராமர் படத்த தான் ரொம்பவே அலங்காரம் பண்ணணும். முக்கியமா வீட்ல பார்த்தீங்கன்னா, ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்ற அன்னைக்கு ஃபோட்டோலாம் இருந்தா, அத பார்த்தீங்கன்னா, நல்லா சுத்தம் செய்து, அடுத்து பார்த்தீங்கன்னா, சந்தன குங்குமம்லாம் வச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா, துளசி மாலைலாம் போட்டு பார்த்தீங்கன்னா, அலங்காரம் செய்றது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ இருந்தா, அதால வந்து ராமருக்கு வந்து அலங்காரம் செய்யுங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2வது செய்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராமருக்காக பாடப்பட்ட பாடல்கள், ராமருடைய மந்திரங்கள வந்து பாராயணம் செய்றது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ராமயான ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, ராம 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 இது ராம ராம மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராம ராம வரானனே இந்த ஒரு ஸ்லோகத்த பார்த்தீங்கன்னா, நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சொன்னதுக்கு சமமான பலன் கிடைக்கிறதுனால, இத பார்த்தீங்கன்னா, ராமருக்கு சொன்னா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நெய்வேத்தியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா ராமருக்கு படைக்கணும். அது பார்த்தீங்கன்னா, பானகம், நீர், மோர் வடபருப்பு தான். பானகம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வெல்லம், சுக்கு, ஏலக்காயெல்லாம் சேர்த்து உடலுக்கு குளிர்ச்சி தராம இதுதான் செய்ற ஒரு சாப்பாடு. அத பார்த்தீங்கன்னா, நீங்க ராமருக்கு படைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீர் மோர் படைக்கணும். இது பார்த்தீங்கன்னா, தயிர கடைஞ்சு இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு செய்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வடபருப்பு வந்து நீங்க வந்து இறைவனுக்கு செஞ்சு வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச பாசிப்பருப்பு வந்து நல்லா இடிச்சு பார்த்தீங்கன்னா, அ வடை சுட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமருக்கு படைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ராமநவமி அன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆன்மீக பலன்கள் கிடைக்கும்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பயம் வந்து நீங்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ராமநாமம் பார்த்தீங்கன்னா, பயத்த இல்லாமக்கணும் ஒரு பாடல்லே இருக்கு. ராமபஜம் ராமஜெயம் அனுமன் இருக்கையில் ஏதும் அந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அது மாரி அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ராமநவமி அன்னைக்கு நம்ம விரதம் வந்து ராமனெல்லாம் வழிபட்டா, அனுமன்ட்டு பலனும், ராமன்ட்டு பலனும் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம வந்து தீய சக்திகளோ, இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகளோ, இல்லாட்டி பயங்காலையோ நம்மள வந்து அண்டாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து பார்த்தீங்கன்னா, காதல் கடவுளா பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பமா வாழ்றதுக்கு உதாரணமா இருக்கனால, நம்மளுக்கு வந்து குடும்ப ஒற்றுமை வந்து இருக்கும். நம்ம வீடுகள்ல சண்டையெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த காலத்தில பானகம் போடுறதெல்லாம் செஞ்சு நம்ம பிரசாதம்லாம் படைச்சு, அத வந்து உணவா வந்து உட்கொள்றனால, நம்மளுக்கு வந்து கோடையில இருக்க நோயெல்லாம் இல்லாம, நம்ம வந்து உடல் குளிர்ச்சியாகி நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாமம் வந்து நம்ம வந்து ராமனுக்கு சொல்றனாலயும் சரி, இல்லாட்டி தொடர்ந்து சொல்றனாலயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து முக்தி கிட்டும்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி நோவா இப்படி பலன்கள் கிடைச்சா மட்டும் போதாது. நீங்க இந்த ஒரு 2026 நவமியில இந்த மாரி விஷயங்கள்லாம் எடுத்து உறுதிமொழியா எடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் எடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கஷ்டம்லாம் வரப்போ வந்து ராமரப்புறம் வந்து பொறுமையா இருப்பேன். ஏன்னா முக்கியம் நீங்கலாம் சத்தியம் பண்ணி செஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அனுமன போல மத்தவங்களுக்கு பிரதிபலன் பாராம மத்தவங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு ஒரு சத்தியம் வச்சாலும் ரொம்பவே நல்லோம். இதத்தான் நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா சும்மா ஒரு வேதத்த அனுசரிச்சுட்டு போறது வேல. ஒரு சத்தியம் எடுத்து பொய் சொல்லாம, ஒரு தர்மத்திற்கு கடவுள் ராமன போல வாழ்ந்துட்டு போறது தான் மிக நல்லம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கோயில்ல வந்து இந்த ஒரு ராமநவமிக்கு வந்து சிறப்பான கொண்டாட்டங்கள் காணப்படும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, அயோத்தி ராமர் கோவில்லயும் சரி, இல்லாட்டி இளங்கலை சீதா எழுதிய கோவில்லயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சீதா கல்யாணம் சேர்ந்த ஒரு ராமர் சிலைக்கு பார்த்தீங்கன்னா, பூஜை புனஸ்காரங்கள், அபிஷேகம்லாம் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளீது, வெளியீது விழாலாம் வரும். முக்கியமா விஷ்ணு கோயில்கள்லயும் ராமர் படங்கள், ராமர் சிலைகள்லாம் இருக்கனால அங்க வந்து வைபவங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா, அபிஷேக ஆராதனைலாம் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்லங்க. இத அப்படியே கொண்டுட்டு கோயிலுக்கு போட்டு வழிபடுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ராம ஜெயம். எல்லாருக்கும் பாய்.